ஸ்டேஜ் அவர் தான் சினிமாட்டோகிராஃபர். அவர் இல்லைன்னா இந்த படம் இந்த லெவலுக்கு விஷுவலாக வந்துருக்காரு. ஓகே, ஸோ எனக்கு திருப்பி சொல்ல வேண்டியா, இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம், எங்கள் எல்லாருக்குமே இதான் முதல் தடவை ஸ்டேஜ் ஏறுறோம். ஸோ தேங்க்யூ சார். சார் அவ்வளோதானா? அவ்வளோதானா சார்? இந்த ஷிப்புக்கு ஓனரை கூடாம விட்டீங்களா சார் நீங்கள்? அவர் எல்லாமே இதெல்லாம் சாத்தியமே இல்லைல்ல. ஷிப்போட ஓனர் குமார் சார், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். இந்த படம் வந்து நாங்கள் வெனஸ்டே ஈவினிங் ஒரு 6 o'clock டிசைட் பண்ணோம். ஃப்ரைடே மார்னிங் ரிலீஸ் பண்ணுறோம். அது ஃபர்ஸ்ட் காப்பி கூட இப்போ எங்களுக்கு ரெடியாக இல்லை. ஸோ நைட்டோட டெக்னிக்கலாக நாங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணி அவசரமாக ரெடி பண்ணோம். பட் வெனஸ்டே ஈவினிங் நான் கால் பண்ணி என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கால் பண்ணி எனக்கு ஃப்ரைடே மார்னிங் தியேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இது ஒன்றும் மேபி ஷுவராக இப்போ வந்து கிருஷ்ணா வந்து பெரிய ஸ்டார், அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படி இல்லை, அவர் ஸ்டார் ஆகலை. ஸோ அந்த ஒரு பொசிஷனில் எங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணி உடனே இவ்வளோ தியேட்டர்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்காக தேங்க் பண்ணி எங்களோட மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவகுமார் அவர்களை மேடிக்கலாம். தென் அஸ் அ ப்ரொடியூசராக நான் வந்து இந்த படத்தில் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் உழைச்சிருக்கேன். பட் இந்த படத்துக்கு முழுமையாக அந்த உழைப்பை வந்து 24 hours வந்து இந்த படத்தை முழுமையாக செய்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணியை நான் ஸ்டேஜ் கூப்பிடுறேன். We'll start from சார். ஃபர்ஸ்ட் நீங்க தான் சார் பேச. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு சின்ன எல்லாருமே வந்து நியூ டீம் அண்ட் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு படத்தை வந்து ஹிட் ஆகும் எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுனா மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர் நம்ம எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் இருந்தது. அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க எங்களுக்குள்ளேயே நாங்கள் எல்லாரும் தேங்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஸோ இந்த டைமில் நாங்கள் வந்து எல்லாருமே உங்களுக்கு தேங்க் பண்ண வேண்டியது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா உங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து தான் நாங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்குது. அந்தளவுக்கு இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு எங்கள் டீம் மறுபடியும் நானும் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ண படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்களாம் தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அண்ட் நீங்கள் ப்ரிவ்யூ ஷோ பார்த்ததை வந்து எங்களால் மறக்கவே முடியாது. நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தது எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக இருந்தது. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களை பார்த்தது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எங்கள் எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் ராமி சொன்ன மாதிரி நீங்கள் எழுதுகிற எல்லா ரிவ்யூஸுமே வந்து ஒன்று எங்களுக்கு வந்து ஏதோ 12th ஸ்டாண்டர்டில் வந்து 1200 அப்படி வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் இல்லையா. ஸோ எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நான் நடிச்சதுக்கான மெயின் காரணம் டாக்டர் டிகேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்தது ப்ரொடியூசர் குமார் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் இதை வந்து தியேட்டரில் அவங்க தனியாக போவாங்க, ஃபேமிலியாக போவாங்க, ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தருமே பார்த்து வந்தால் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறாங்க, கேங்காக போவாங்க, ஃபேர்வெல் பார்ட்டினா இந்த படம் போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி மாற்றினாங்க.
இதுக்கு மெயின் காரணம் ஊடக நண்பர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு, ஒர்த் வாட்சிங், என்ஜாய், ஒரு டிஃப்ரெண்ட் காமெடி அப்படின்னு எழுதுன உங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது, அப்போ நாங்கெல்லாம் பயங்கர நர்வஸாக தான் இருந்தோம். எங்களுக்குள்ள தேங்க் பண்ணிட்டு எல்லாரும் நியூ டேலண்ட்ஸ், ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேற லெவல் இருந்தது. இன்னைக்கான எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்க்கணும், நீங்களும் சந்தோஷமா பார்க்குறீங்க. இது ரொம்ப நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஹீரோ கிருஷ்ணா, ரூபா, ஓவியா, நலிகாந்த் சார், மயில்சாமி சார் அண்ட் தி என்டையர் கேங். உங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ஒன்ஸ் அகேன். அவரோட போல்ட் டெசிஷன் ஆஃப் ரிலீசிங் இட் வித்தின் அ டே, அது வந்து சான்ஸே இல்லை. அந்த கட்டுக்கு கிடைச்ச சக்ஸஸ் தான் இது. வித்தின் ஓவர் 2 days படம் தேட்டருக்கு வந்தது, இப்போ மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், கிரேட் மூவ். தேங்க்யூ சார். விஜய் மேம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது டிகே சார் தான். பிகாஸ் நாங்கள் 2 பேரும் ஒன்றா அவர் அசோசியேட்டாக இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் நானும் மிங்கிள் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஹி நோஸ் ஹவ் ஐ ஒர்க். ஸோ அவர் என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குமார் சார், அவரும் நான் அசிஸ்டண்டாக பண்ணும்போது நிறைய பார்த்துருக்காரு. அப்போ சொல்லுவார், மாஸ்டர் அசிஸ்டன்ட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ டயர்டாக வராங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்னை ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், க்ளீனாக வந்திருக்கீங்க, இல்லைன்னா செட்டில் ரொம்ப அழுக்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. குமார் சார் ஓகே சொன்னதுனால தான் எனக்கு ஆஃபர் கிடைச்சிது. ஸோ குமார் சாருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படம் நல்லா வரணும்னு டெய்லி சாமிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால எனக்கு நல்லா வரணும், நல்ல பேர் எடுக்கணும், இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாமி கும்பிட்டு ரொம்ப வேண்டி இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் திஸ் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் டிகே சாருக்கும் எல்ரிக் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ என்னை நம்பி ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க எங்கள் எல்லாரையும். ஸோ அதனால தான் எல்லாரும் போய் தியேட்டருக்கு போய் பார்த்து இவ்வளோ பெரிய நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. I request இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் டிகே ஃபார் பிலீவிங் இன் மீ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் மிஸ்டர் ரவிக்குமார். இந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் யாரும் செலிப்ரேட் பண்ணவே மாட்டாங்க டெக்னீஷியன்ஸை. பட் எங்களை எல்லாத்தையும் இவ்வளோ ப்ரமோட் பண்ணி இவ்வளோ பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் நல்ல ரிவ்யூஸ் எழுதினதுக்கு, என்ஜாய் பண்ணதுக்கு, ப்ரெஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ த க்ரூ, என்டையர் க்ரூ அண்ட் த ஆர்டிஸ்ட் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஒரு 50 days சும்மா ஜாலியாக பிக்னிக் போகிற மாதிரி. அஃப்கோர்ஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம், பட் ஸ்டில் செரிஷ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் த ஹோல் மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ. சோனா மேம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஒன்று சரி பண்ணலாம், நம்ம உட்காந்து பேசலான்வாங்க. இல்லைன்னா ஐயோ நம்மளை உள்ள தூக்கி எங்கேயோ போட போகிறாங்கன்னு அப்படின்னு நினைப்பாங்க. பட் நம்ம ப்ரொடியூசர் இருக்காருல்ல எல்ரிக் குமார், ஐ ஹவ் ஒரு 3-4 வருஷம் தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிச்சுவேஷன்லையும் அவர் சோகமா இருந்து பார்த்ததே இல்லை. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ ஹியூஜ் பிளஸ் பாயிண்ட் அண்ட் பாசிட்டிவ் எப்படி சொல்றது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆல் அரவுண்ட் ஹிம். அண்ட் ஃபார் DK டு கம் அண்ட் ஜாயின் வித் ஹிம் இஸ் சச் அ ஹியூஜ் பாசிட்டிவ் பை இட் செல்ஃப். ஸோ DK பார்த்தீங்கன்னா when I was doing co, அவர் சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்போம், இப்படி சுத்திட்டு இருப்போம். பட் ஐ நோ வென் ஆனால் படம் பண்ணும்போது ஒரு ரோல் பண்ணுறியா சொன்னா அப்படின்னாரு. கன்ஃபார்மாக பண்ணலாம் அப்படின்னு. சேம் வே தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங் மீ அண்ட் காலிங் மீ பேக் ஃபார் த ரோல். அது ஒரு சந்தோஷம். செகண்ட் திங், DK ஒரு நல்ல படம் எடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ நல்ல படம் எடுப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. So I congratulate DK and wish him all the very best. And I especially want to mention Rami, an awesome job with the camera.
and the music director, I even don't know his name. Prasad. Sorry, Prasad was awesome with his work. It looked very, the Hollywood range. He had done his job well. That was a major plus for the script by itself. And Krishna Salvevana, Rupa has become a very, lucky heroine. And I can't take your name also. Anaswara and Adav, I wish you all the very best. And special mention to one person I like very much, Karnakaran. I think he has done an awesome job. And he had, நான் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது ப்ரெஸ் ஷோவில் தான் பார்த்துட்டு ஐ என்ஜாய்ட். ஆனால் ப்ரெஸ் ஷோவில் எப்படி தெரியும் இல்லைங்க, நம்ம சிரிச்சாக்க அவ்வளோதான் சிரிக்க முடியும். ஸோ இல்லைன்னா என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் லூஸ் அது படத்துக்கே அவ்வளோ சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அப்படின்னு குவாய்ட்டாக இருந்துட்டேன். அடுத்த நாள் மணி சார் உயிரை வாங்கி டிக்கெட் 6 வாங்கி I went and watched with my family. I enjoyed thoroughly. அதுக்கப்புறம் we went with friends and watched. அதுக்கும் enjoyed thoroughly. Then again we have tickets for Wednesday. So அதுதான் இந்த படத்துடைய effect. And special mention to my boyfriend Mr. Mani sir. And எல்லாத்துக்கும் மேலே 14 வருஷம் ஆச்சுங்க சினிமாவுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட் இல்லாம என்னால இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. இங்கேயும் இருந்திருக்கீங்க, எப்பவுமே இருந்திருக்கீங்க. ஸோ ஐ தேங்க் யூ ஆல் வெரி மச் அண்ட் லவ் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு அன்புல சொல்லிட்டாங்க. இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மக்களுக்கு என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஒரு சின்ன பையனை நம்பி இந்த சின்ன டீம் நம்பி இவ்வளோ பெரிய படம் கொடுத்த குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்ச டிகேக்கும் என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கிருஷ்ணா, கருணா, ஓவியா, ரூபா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. வந்திருக்கும் ப்ளஸ் டிவி சேனல்ஸ், வெப், நெட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் நீங்கள் சக நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். நான் இந்த படத்தில் நைன்டாலுக்கு 40 நாள் கழிச்சு தான் போயிருந்தேன். அப்போ நான் ஃபஸ்ட் டைம் மணி என்ற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தேங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டடி பண்ண 2 நாள் 3 நாள் ஸ்டடி பண்ண பிறகு மணிக்கிட்ட சொன்னேன், மணி நீங்கள் எந்த நம்பிக்கையில் 50 நாள் நைனிட்டாலில் பண்ணுறீங்க, இட் இஸ் நம்பர் 1 ரெக்கார்ட் இன் சவுத் இந்தியா. எந்த ப்ரொடியூசருமே நைனிட்டாலில் 50 நாள் படம் எடுத்த செலுத்தமே இல்லை. அப்புறம் கதை கேட்ட பிறகு மணி இது சூப்பர் ஹிட் மணி அன்றைக்கே நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு கரெக்டாக மணி அன்றைக்கி நான் கேட்டவுடனே எனக்கு ஜட்ஜ்மெண்ட் இந்த படம் ஓட மாட்டேன். அப்புறம் டைரக்டர் கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் நல்லா ஓடும், டெஃபினட்டாக நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணுங்கள், டெஃபினட்டாக ஓடுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 80-90 படம் பண்ணியிருக்கேன், தமிழ், தெலுங்கு, மலையாளம், 2 ஹிந்தி படம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சார், நான் கே பாக்கியராஜ், ஏவிஎம், கே பாலாஜி, பஞ்சுவட்டாச்சலம் சாரும், எம்எஸ் விஸ்வநாதன், தேவரகுஸ் எல்லா பேனர்ஸ், மெட்ராஸ் இருக்கிற பெரிய பேனர்ஸ் எல்லாமே நடித்தேன். அங்கே நடிக்கும்போது எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் பற்றி எங்கோ போச்சு. அதாவது அவ்வளோ டிசிப்ளின். நாங்கள் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி ப்ரொடியூசர் சைடு அவ்வளோ சிரிச்சுட்டே வேலை வாங்கினாரே தவிர எங்கேயுமே கொஞ்சம் விடுது, சின்ன மூஞ்சி சிரிப்பு கூட இல்லை. அந்த அளவுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ டிசிப்ளினை பண்ணாங்க. அந்த ப்ரொடியூசரோட கேட்டகரி தான் இப்போ இந்த ப்ரொடியூசர், அவ்வளோ டிசிப்ளினாக ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் டிகே பற்றி சொல்ல தேவையில்லை. அவர் ஒரு 50 படம் டைரக்ட் பண்ண ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு டைரக்டர். இருந்தாலும் சின்ன பையன், இருந்தாலும் அவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கார். டெஃபினட்டாக இந்த படம் மேலும் மேலும் சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம். இங்கே எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம்
first of all, I would like to thank you all for your support. நீங்கள் இவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணி you promoted the movie also so well. So thank you. I'm glad you accepted the movie also. And next I would like to thank Edward sir. Like முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட 3வது படத்துல எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு thank you sir. And my director DK sir. And Mani sir also. அவங்க வந்து அந்த சைடில் பிஸியாக இருக்காங்க பட் ஸ்டில் தேங்க்யூ. நெக்ஸ்ட் டிகே சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு he gave me இந்த 3வது படத்தில் எனக்கு இவ்வளோ பிலீவ் பண்ணி எனக்கு ஒரு டோட்டலி ஒரு வித்தியாசமான ரோல் கொடுத்துருக்காங்க. எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நிறைய வாட்டி எங்கள் மேக்கப் கூட அவ்வளோ டைம் இருக்கும். சில வாட்டி அவங்களே வந்து ஹேர் ட்ரையர்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க மேக்கப் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ ஹீஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட். அண்ட் மை கேமராமேன் ராமி, அவங்க he's always been very supportive. எப்போவுமே வந்து he's always ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக இருப்பாங்க. ஒரு வாட்டி கூட அவங்க I have not seen him very grumpy or anything. And he's given such beautiful visuals. My music director S.N. Prasad sir, he's done a great job. அவங்களும் ஸ்ரீகாந்த் வர்தன் சார், both of them together அவங்க வந்து இவ்வளோ அழகாக சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. So many variations. And I would like to go to the actors now. Krishna. Unlike the usual actors, I found that he was the most sweetest actor. Epume, it's not necessary that your co-actor always is very sweet or down to earth. But Krishna, especially in ghost makeup scenes and all, I had எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருந்தது. வாய் கூட திறக்க முடியல. அவங்க ஸ்பெஷலாக எனக்காக மோமோஸ் வாங்கி கொண்டு வந்தாங்க. ஸோ தட்ஸ் வெரி ஸ்வீட். நோபடி ரியலி டஸ் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். But still, nevertheless, the thought is very nice. So thank you. And Rupa, we had a lot of eating out together. And we had great fun. She's like an elder sister to me. We've had so much fun shooting, bonding. And Karuna, எப்பவுமே யூஸ்வலி யூல் எக்ஸ்பெக்ட் காமெடியன்ஸ்னால் அவங்க ஸ்பாட்டில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. ஆனால் ஹி வாஸ் வெரி ஜோவியல், ஃபன்னி. அண்ட் எங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டும் ரொம்ப காமெடியாக இருந்தது. கிருஷ்ணா சொல்லுவாங்க அவங்க எனக்கு கோஸ் மேக்கப்பில் தான் பார்த்தாங்க. ஸோ ஹி வாஸ் வெரி ஸ்கேர்ட். கிருஷ்ணா கிட்ட கேட்டாங்க அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்க நேரடியாக பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ we had a very funny meet. And Adam, this is my first romantic duet song, so thank you Ada for making it very special. And I had a great time shooting for it also. It was very interesting. And my makeup artist Lalita, she's taken so much of different effort. And avangale chelavati avangum makeup வந்து அவங்க ஃபேஸ்லயே ட்ரை பண்ணிட்டு ஒரு சைடில் பார்த்தா வேற ஒரு பேய் போயிட்டே இருக்கும். அது அவங்க தான். விதி மாஸ்டர் எனக்கு அவ்வளோ பொறுமையாக ரொம்ப காமாக வந்துட்டு வெளியே வந்துட்டு எல்லாம் டான்ஸ் மூமெண்ட் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. அண்ட் வீணா, காஸ்டியூம்ஸ், அந்த மஞ்சள் சாரி இப்போ ஒரு லைக் பிகம் அ ட்ரேட்மார்க். ஐ கெட்டிங் சோ மெனி ரெஸ்பான்சஸ் ஆன் ட்விட்டர். தேங்க்யூ. Nalinikanth sir, we had the most fun shooting, especially fried rice theory for merit. So I had a great time with all of you, and thank you again for all your support. Thank you. First day one press meetலேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த சக்ஸஸ் மீட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் முதல்ல நான் டேரக்டர் டிகே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா என்னோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஸ்கெச் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் எல்டர் சார், ஏன்னா எந்த ஒரு விஷயமே நான் வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு இந்த படத்துக்கு. அண்ட் எல்லா ஸ்டாஃப்ஸுமே இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேருமே நான் தேங்க் பண்ணணும். ரைட் ஃப்ரம் கிருஷ்ணா, ரூபா, கர்ணா அண்ட் மை கோ சார் அனஸ்வரா, நளினிகாந்த் சார் எல்லாருமே. ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும், இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது சில பேர் பேச மாட்டாங்க. ஆனால் வந்து கிருஷ்ணா வந்து எனி டைம் வந்து சப்போர்ட்டிவாகவே இருந்திருக்காரு த்ரூ த ஷூட்டிங் ஸ்பாட். அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் நினைக்கிறேன். அண்ட் ஐ ஷுட் தேங்க் த ஹோல் க்ரூ ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு ஹிட் வந்து எவ்வளோ முக்கியம் வந்து இந்த படத்துக்கு வந்ததுக்காக தான் தெரிஞ்சிச்சு. அண்ட்
Mylsamy sir, please come to the stage. Sir, கை தட்டி எல்லாம் ஸோ இது வரைக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க தியேட்டரில் அண்ட் கண்டிப்பாக அது உங்களோட சப்போர்ட்டால் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஸ்டாப். ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி முடிச்சுதா? சந்தோஷமா உங்களுக்கு? என்ன சொல்றது, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எல்லாருமே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கிறோம். ஏன்னா இந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் பண்ணுறதுக்கு டிகேக்கு ரொம்ப தேங்க்ஸ். Because in fact நான் DK I met I think the month of June July. இந்த ஷூட் நாங்கள் வந்து அக்டோபர்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஸ்டோரி ஐடியா சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ ஐ டோல்ட் இமீடியட்டாக நான் கண்டிப்பாக அந்த படத்தை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டிகே. அண்ட் முக்கியமான காரணம் இந்த படம் இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு. முக்கியமான காரணம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் எல்ரட் சார். அண்ட் ஏன்னா இந்த படத்தை வந்து ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல ரிலீஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் நாங்கள் June 6th அனௌன்ஸ் பண்ணோம் ரிலீஸை. பட் குமார் சார் வந்து ஒரு 2 days ஷார்ட் நோட்டீஸ்ல வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஐ திங்க் அந்த அளவு தைரியம் வந்து யாருக்குமே வராது. பிகாஸ் எல்லாருமே இதில் முக்கால்வாசி இருக்கிறவங்க புது டெக்னீஷியன்ஸ். ஸோ எங்க மேலேயும் இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இந்த அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் பண்ணி கொடுத்ததுக்கு குமார் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஃப்கோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மணி. எங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சு நைஸா வேலை வாங்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் my co-stars கிருஷ்ணா இருக்கிறதுலே இந்த டீம்ல இருக்கிற பெரிய வாலு அவரு தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிக் பிராங்க்ஸ்டர். எல்லாரையும் பயங்கரமா வம்பிழுத்துட்டே இருப்பாரு. யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு. செட்ல அசிஸ்டன்ட்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து பயங்கரமா எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருப்பாரு. இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் கருணா அஃப்கோர்ஸ் அவர் செட்டில் இருக்கும் போதே சும்மாவே வந்து அவர் பேசிட்டு இருக்கும் போதே நாங்கள் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்போம். he's brought the same screen presence also. So it was great working with you. And Adavan and Aswada, I think they are the kids in the எங்க எல்லாரும் விட அவங்க தான் வயசுல ரொம்ப சின்னவங்க. So very nice to work with them. அண்ட் இது ரொம்ப அட்டகாசமான டீம். இந்த டீம்ல மாட்டினீங்கன்னா நீங்க காலி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பேச வரும்போது எப்படி பாருங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஆனா ஐ திங்க் ஐம் கோயிங் டு மிஸ் தெம். நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஷூட்டிங்ல. பட் yeah, probably part 2 தெரியல. But I'm really going to miss them. And last but not the least, media and the audience ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க இல்லைன்னா இந்த படம் இந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆயிருக்காது. So thank you so much for your support and encouragement. Thank you. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு வந்து தமிழ் வந்து எழுத பிடிக்க தெரியாது. கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஹிந்தி சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே தெரியாது. ரொம்ப வேதனைப்படுவேன். ஆங்கிலம் சுத்தமாக தெரியாது. நான் கொஞ்சோடு ரெக்கமே பண்ணல. ஏன்னா அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா
ஃபங்க்ஷன்னாலே கொஞ்சம் ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுகிறது தான் லேட்டஸ்ட் ஆகி போச்சு. அதனால் நான் குறை சொல்ல, என்னோட இதை மட்டும் சொல்லியிருந்தேன். பட் இந்த படத்தில் முதலாக என்னை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மணிஷ் அவர்களும் நண்பர்களும் வந்தாங்க. எனக்கு இந்த அவுட்டோர்லாம் போய் நடிக்கணும்னா கொஞ்சம் பயம். எதனால பயம்னா, எது நடந்தாலும் என்னுடைய மாநிலத்தில் நடக்கணும், இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. தெரியாத ஒரு ஊரில் போய் ஏதாவது பிரச்சனைனா சொல்றது கூட புரியாது. மெயின் ரீசன் அதுதான். கர்நாடகாவோ ஆந்திராவோ இல்லை வேற எந்த ஊருக்கு போனால் சொல்லி மேக்சிமம் பண்ண மாட்டேன். மணி வந்து இல்லை நீங்கள் இதை பண்ணி ஆகணும் சார். நாங்கள் எங்கே இருக்கீங்க? டெல்லி சார். ஐயோ டெல்லியா? ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஏர்போர்ட்டில் இறங்கி ஏதாவது கேட்கலன்னா கூட கஷ்டமாச்சு. வேண்டாம் இல்லை சார், நீங்கள் என்ன சமாளம் கேட்டா? இல்லை இல்லை வேண்டாம். டெல்லியிலேருந்து எவ்வளோ தூரம்? அங்கேருந்து ஒரு 3 hour 4 hour. ஏன்னா ஏற்கனவே ஒரு ட்ரிப்பு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஹைதராபாத் ஒரு படத்தை கூட்டு படங்களை சொல்ல கூப்பிட்டு போனாங்க. நான் சொன்னேன், சரி கூப்பிட்டு போறீங்க, நம்ம முடிச்சோம்னா ஒரு நல்ல காரை கொடுத்துருங்க. எவ்வளோ ஒரு ட்ராவலிங் சார்? அது ஒரு 3 நாள் அவ்வளோதான். ஹைதராபாத் வந்து இறங்கி போயிட்டே இருக்கேன். வேற ஒரு படம் போயிட்டே இருக்கேன். போயாச்சு, ஃபாரஸ்ட் அழகான யாரைக்கான வீடு வீட்டாக போட்டாங்க. அப்புறம்லாம் ஷூட்டிங் நடந்து பார்த்துட்டே இருக்கும்போது சொல்லி அனுப்புறாங்க, சார் சீக்கிரமாக போயிடுங்க, செக் போஸ்ட் போட்டுருவாங்க. அப்புறம் அது போட்டால் நீங்கள் அவ்வளோ தான் காலு தான் போகணும். எதையும் எந்த மாதிரி போட்டுலாம் போட்டு வைக்கல. அவனு செக் போஸ்ட் தாண்டியாச்சு, ஹைதராபாத் வந்தாச்சு. அப்போ கூட சொல்கிறாரு, நம்ம எங்கே தெரியுமா போயிட்டு வந்தோம்? எங்கே? இந்தியாவையே மிரட்டுவாங்களே நக்ஸலைட். ஆமாம், ஒரிசா. அந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம். அப்படியா? நம்ம ஷூட்டிங் பார்த்தாங்களே ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஆமாம், அவங்க எல்லாமே நக்ஸலைட். அது அது வந்ததுன்னா சொன்னாங்க. அந்த மாதிரி டெல்லியில் இறங்கி ஒரு காவரம் கொடுத்தாங்க. நல்ல ஒரு சிங். அவர் மைண்ட் சாங். எஸ், என்ன ஒரு பேர் சொல்ல முடிஞ்சு போச்சு. போயிட்டே இருக்கு. நானும் போடுறேன் போட்டுட்டே இருக்கேன். என்ன நான் நினைச்சேன், பார்த்தா காலி ஆயிட்டு கூறுவாங்க. அப்புறமா ஒரு 4 மணிக்கு சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு டெல்லியிலிருந்து இறங்கினேன். போறான் ஒரு 10 hours மழை மேலே போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பயணம் பண்ணோம். நாங்கள் சார் எதுக்கு நம்ம அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு மணி மாதிரியே சார் போறதுக்கு ஒரு அமௌண்ட், வர்றதுக்கு ஒரு அமௌண்ட் அடிக்கிறாங்க. சரி ஓகே, இப்ப அங்க போய் இறங்கியாச்சு. நானும் இருக்கிறேன், யாரும் ஒண்ணு கேட்கறப்பான்னு ஒண்ணு ஒருத்தருமே தெரியாது. யாரும் சார் இருக்காங்க? ஐ டோன்ட் நோ. ஓகே சரி பொண்ணு சார் வண்டி ரெடி அப்படின்னாங்க. போச்சு. வண்டி போயிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சா கூட இருக்காரு சார். அவங்களுக்கு அந்த உச்சியில தான் ஷூட்டிங். ஒரே ஒரு வீடு மாதிரி இருக்கு, அந்த வீட்டுல தான். அது எப்படி போவீங்க? போறேன். சரி ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே போய் வீடு வந்துச்சு சார். நான் பாருங்க ஒரு 30 பேர். நல்லா இருக்கியா? இல்லையா? ஒண்ணுமே புரியல. ஏன் எங்க இருக்குன்னு தெரியும். ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? எத்தனை நாள்? நீ 5 நாள் சொல்லி கூப்பிட்டாங்க. நடக்காது. என்ன சொல்ற? ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ. என்ன ஒண்ணும் புரியல. எப்ப ஷூட்டிங் முடிப்பாங்க? நீ வேற முடிச்சாதான் ஆரம்பிக்கிறது. சரி எல்லாம் முடிஞ்சு. சரி ஓகே எல்லாம் சொல்லி முடிஞ்சு. எனக்கு கொஞ்சம் சமயம் இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் அங்கே சமைச்சு அந்த அப்படியே ஒரு ஆட்டை லோக்கல் ஆட்டை. இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல்னா சார் கஞ்சா ஸ்பெஷல். கஞ்சா ஃபுல்லா வச்சிருக்கான். அப்படின்னா வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அப்புறம் நம்ம ஆள்கிட்ட பேசுறது போது நீங்க ஏதாவது அதிசயமான விஷயங்கள் ஏதாவது பார்க்க முடியுமா, நடக்க முடியுமா? ஆமா சார், எப்படி பார்த்தா பாருங்க பெரிய படம் அப்படியே ஒரு வழியே போயிட்டு இருக்கோம். ஆமா வேற டிஃபரெண்டா ஒண்ணு சார், டெய்லி ஒரு 5 சிறுத்தையை பார்க்கலாம். சிறுத்தையா? அது எங்க வரும் சார்? இங்க வரும். நம்மளா கதை கூட்டி தான் ஷூட்டிங் பண்ணுவோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த படத்துல எல்லாருமே நடிப்பான்னு நினைச்சிருப்பாங்க. நான் பயந்தது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு சிறுத்தை நினைச்சிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு முறை யூரின் வரும்போது நான் தனியா வெளியே போகும்போது எனக்கு இருக்கிற பட்ட பாடுறேங்க. யாராவது யூரின் போகும்போது தம்பி ரைட் பக்கமா திருப்புன்னு சொல்லுவாங்களா? நான் அப்படி இல்லை, தம்பி ரைட் என் பக்கமா திருப்பு. ஏன்னா எனக்கு என்ன பத்தி பிரச்சனை இல்லை, என்ன நாடு எதுவும் வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த இயக்குனர் டிகே அவர்கள் ரொம்ப பிரமாதமா
அவர் நினைச்சு என்ன மனசில் நினைச்சாருன்னு தெரியாது. அவர் நினைச்சது வர்ற வரைக்கும் அந்த ஒன்னூறு கேட்கறது கூட அவர் ஆணவம் கிடையாது. முதல் பாயிண்ட் அதை நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் டிகே சார். பண்ணுவோம் அந்த வார்த்தையே கிடையாது. அவர் சொன்னபோது பண்ணும் போல ஃபஸ்ட்டு வேற மாதிரி ஆக்சுவலி இவரு இப்போ நம்மளே கேட்குறாரு சார். ஓ அவர் தான் அப்படியே 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 வந்து நல்லா மிங்கிள் ஆகி காலை ஆரம்பித்தோம்னா 7 மணி 4 மணி அப்படியே போய் நடித்தோம். ஆனால் நடிக்கும்போது இவ்வளோ இந்த இதை பண்ணால் ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட் டைம் வந்து கிருஷ்ணாவோட கருணாவோட அப்புறம் நந்திகாந்த் சார் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தோம்னா அசந்து நாம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கெட்டப்பில் பார்த்தோன்னே என்ன இவரை செஞ்சு எடுத்துட்டு வந்த மாதிரி சார். ஏன் சார் இல்லைம்மா நான் இப்படி தாடி விட்டுருந்தா பார்த்தாரு, முறைச்சி பார்க்க சொன்னார், நீ இப்படி இருந்துருக்கனாரு. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சி விடுங்க சார், ரொம்ப சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கா, உண்மையிலே நல்லா இருக்கு சார். நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் அடிக்கடிக்கு பேசிப்போம். அதுக்கப்புறம் இந்த யார் என்னன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த ஒர்க்கு அந்த அந்த கிட்டத்தட்ட நடித்த அத்தனை லேடிஸுங்களும் சரி, மேக்கப் போடுறவங்களும் சரி, எல்லாமே எல்லாமே மேக்ஸிமம் ஒன்ஸ் ஐடிஸ்ன்னா குட்டி 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 இப்படி இப்படி பார்க்க அவ்வளோதான், என்ன பேசணும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த ஒர்க்கில் வரும்போது அந்த கேமராமேன் சார், டைரக்டர், ஆல் ஆர்டிஸ்ட் ரொம்ப பிரமாதமாக மணி எல்லாம் வந்து ஏதோ பாண்டி பஜாரில் ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் அவரே ரொம்ப பிரமாதம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. டப்பிங் போனேன், டப்பிங்கும் இதே மாதிரி தான் ஏதோ ஒன்று விஷயம் இருக்கு. ஆனால் உண்மையிலே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு எம்ஜிஆர் படத்தை தவிர மேக்ஸிமம் இந்த படம் பார்க்க மாட்டேன். இந்த படம் இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. ஆனால் டெய்லியும் எனக்கு ஒரு 5-6 பேராவது சார் சூப்பர் சூப்பர். நேற்று கூட கர்நாடகா நான் சொன்னேன். ஆக்சுவலாக நான் பழனியிலேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து 6-6:30 மணிக்கு கிளம்பி வேகமாக வரேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எந்த ப்ரெஸ்கிட்டையும் கெட்ட பேர் வாங்க முடியாது, உங்களால் நான் நீங்கள் நண்பனாக நினச்சிக்கிறேன். இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு ஃபோன் போட்டு என்னை பற்றி எழுதுங்க நான் யார்கிட்டையும் கேட்டதே இல்லை. என்னை பற்றி தப்பாக இருந்தாலும் அதை கவலை பண்ண மாட்டேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பழனியில் ஷூட்டிங் போகிறோமே அப்படியே கோயம்புத்தூர் மலை பக்கமாக போய் இங்கே நல்லா ஃபுல்லாக அப்படி போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். நான் லைஃப்பை வந்து என்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல, தினந்தோறும் கொண்டாடுவதற்கு, இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்பேன். இதுதான் என் கேரக்டர். நான் எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன்னா, எங்க டீம் அப்படி இருந்தது. இந்த நைனேட்டால்ங்கிற ஊர்ல எவ்வளவு நாள் இருந்தோமோ அவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்தோம். உண்மையில அங்கிருந்து வரும்போது எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஆளுக்கு ஒரு கால் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரிதான் வரும்போது, போகும்போது ஒரு வழி, வரும்போது ஒரு வழி. அவனாவது நல்லா பேசிட்டு வந்தான், இவன் எதுவுமே பேச மாட்டான். ஏன் சந்தோஷம், ஏர்போர்ட்டுக்கு போறேன்னு போறா 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 போயிட்டே இருக்கா, சந்தோஷம் தான் கூப்பிட்டு போறான். என் மேனேஜர் கூட வந்தாரு, ஏதாவது ஒரு நாய் மீது படைச்சவனா செத்து போயிடுவான், ஏன் அவ்வளவு பயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்தில் ஒரு அற்புதமான பில்டிங்கை பார்த்து அதில் ஷூட்டிங் பண்ணி தன்னுடைய உழைப்பை முழுவதும் பண்ணி அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் குமார் சார் அவர்கள் ரொம்ப பிரமாதம். அவர் போன வாரம் கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்போது இதே மாதிரி பில்டிங் பார்த்து வச்சிருக்கேன். பார்ட் 2 எடுக்கிறதா நான் அந்த பில்டிங் போயிருந்தேன். ரொம்ப ஈஸி. ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த படத்தில் ஒரு எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 500 படங்கள் மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப வருஷமாக இருக்கேன். நிறைய படங்கள் எனக்கு பேர் கிடைச்சிருக்கு. மேடம்லாம் பர்டிகுலராக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த குடிக்கிற சீன்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. என் பசங்களே சொல்லுவாங்க, ரியல் கேரக்டர் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு வாங்கி கொடுத்தேன் இந்த அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் சக்ஸஸ் ஆன முக்கிய காரணம் ஆடியன்ஸ், அவங்களுக்கு முதலுக்கு நன்றி. 2வது ப்ரெஸ், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறது ப்ரெஸ் தான். ஸோ எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதனால் ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் டாப் 4னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த டாப் 4ல் வந்து நம்பர் 1 வந்து குமார் சார். அவர் வந்து பிரேவ் ஹார்ட். ஏன்னா இந்த மாதிரி படம், இது மாதிரி கதை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியம் ஒன்று வேணும். அண்ட் ஏன்னா டிகேவில் நிறைய இடத்துல இந்த ஸ்கிரிப்டை பவுன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லா வீட்லையும் இது எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கே, ஆச்சா போச்சாலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு இது வரதுக்கு முன்னாடி கூட நிறைய ஹீரோஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இது ஹீரோயிசமா இல்லை, இது இல்லை, அது இல்லை, நிறைய கமெண்ட்ஸ் அவரு வாங்கியிருக்காரு. 2 பேரும் நிறைய பேர் வந்து வச்சிப்போ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க.
டிகே வந்து என்கிட்ட இந்த கதை சொன்ன உடனே இன்டர்வல் போர்ஷன் கேட்கும்போது நான் அந்த படம் பண்ணுறேன் டிகே அப்படின்னா இது காஃபி வேர்ல்டு போன வருஷம் டிகே மீட் பண்ணப்போ என்கிட்ட ஒரு கதை சொன்னார். அது இல்லை சரியாக செட் ஆகலை அப்படின்னா தென் சர்ப்ரைசிங்லி இது வந்துச்சு. ஸோ டிகே முன்னாடி குமார் சார் 8 புது டெக்னீஷியன்ஸ் அண்ட் 50 days நைனிதால் ஷூட் எக்ஸ்பெரிமெண்டல் ஜானர் இது எல்லாத்தையும் தாண்டி இத்தனை பேரை கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு படம் பண்ணி முடிக்கணும்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஸோ அதுதான் நான் வந்து பிரேவ் ஹார்ட்னு சொன்னேன். ஸோ குமார் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் என்ன நம்புறதுக்கு ஏன்னா இது வரைக்கும் எனக்கு நம்புறது எங்கள் அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நம்புற முதல் ஆள் குமார் சார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் டிகே பார்க்கறதுக்கு என்ன மனுஷன் இருப்பார் பட் எக்ஸ்ட்ராடனரி அண்ட் இட்ஸ் வெரி டெடிகேட்டட். நான் வந்து பொய் சொல்ல விரும்பல, நாங்கள் நிறைய சண்டை போட்டிருக்கோம். 3வது நாள் ஈகோ கிளாஷ், 6வது நாள் ஈகோ கிளாஷ், அதுக்கப்புறம் மணி எல்லாம் உள்ள வந்து 2 பேருக்கு சமாதானம்லாம் பார்த்து விட்டு ஈகோ கிளாஷ்னா டைரக்ஷன் ஆக்டிவ் ஈகோ கிளாஷ் இல்லை, நீ யாரா அந்த மாதிரி. பட் இட் ஆல் ஒர்க் அவுட் ஃபார் பெனிஃபிட். ஸோ தேங்க்யூ வெரி மச் டிகே ஃபார் பிலீவிங் இன் மீ, எஸ்பெஷலி மீ. ஸோ தைரியம் வேணுங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நான் கேட்டோன்னே சொன்ன ஒரு விஷயம் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஜானர். டிகே அடித்தா இட் பி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், இல்லைன்னா காலி ஆகிடணும்னு. பட் எனக்கு குமார் சார் மேலே வச்சு நம்பிக்கை உண்டு. அவர் வந்து தூக்கி மேலே வச்சுருவார். அதனால் அதையும் பண்ணார். பிரேவ் ஹார்ட்டுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி படம் அனௌன்ஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே யூஸ்வலாக ரிலீஸ் அன்றைக்கி தான் எனக்கு வந்து வயிற்ற காலமாக வேதியெல்லாம் வரும். எனக்கு வெனஸ்டே தான் வர ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் நான் நாகர்கோவில் இருந்தேன் ஷூட்டிங் பண்ணிட்டு, என்னால் வர முடியல. குமார் சார் அண்டர்ஸ்டுட். நான் ப்ரொடியூசர் இருந்தால் கூட நான் வேறு ஷூட்டிங் வர வைக்க மாட்டேன், இட்ஸ் ஓகே நீ ஷூட்டிங் முடிச்சுட்டு வா அப்படின்னாரு. ஸோ அகெயின் தேங்க்யூ. அண்ட் மணி வந்து நாங்கள் எங்களுக்கு வச்சுட்டு போய் டேடி, ஏன்னா அவர் 50 குழந்தைகளை கூட்டு போய் நைனிதால் வச்சு ஒரு படத்தை முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ டேடி நீ வேற மாதிரி. ஸோ தேங்க்யூ வெரி மச் மணி. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். இந்த 50 பேருமே கன்சிஸ்டண்டாக திட்டின ஒரே ஆள் மணியாக தான் இருக்கும். ஏன்னா சிரிச்சே டார்ச்சர் பண்ணுற டைப். நான் மணி இந்த வண்டியே வரல வந்துடும் டேடி ஆனால் வராது. ஸோ great executive producer, very understanding and very tolerant. ஏன்னா ரூபா பயங்கரமாக திட்டுவா டெய்லி. ஸோ அது திட்டெல்லாம் பொறுத்துக்கிட்டு. ஸோ தேங்க்யூ மணி. டிகே ராமி வந்து ராமி பற்றி ரூபா பேசலாம்னு பார்த்தா ரூபா பேசல. ரூபா பற்றி ராமி பேசணும். ஸோ தேங்க்யூ வெரி 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 மச். அண்ட் கருணா, நான் சொல்கிற நேரத்துலலாம் என்னை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கருணா. ஏன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் a dual hero script. ஏன்னா நான் இங்கெல்லாம் கொஞ்சம் லாகாக இருக்குன்னா அவர் தூக்கி விட்டு வரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரூபா வேண்டாம் தேங்க்ஸ். அப்சல்யூட்லி ஜீரோ ஈகோ. நான் என்ற ஒரு வெற்றி படம் கொடுத்து அந்த மாக்காயால வச்சு ஓவிய வச்சு so there's no egos at all. So thank you very much for being such a wonderful co-star. And ஓவியாவுக்கு அவங்களுக்கு நிறைய சண்டை வந்தது. அதெல்லாம் நானும் மணியும் தான். ஓவியா ஏன் கேட்டாங்க சொல்ல வேண்டாமா? So thank you Rupa. என்னையா நன்றி. நெக்ஸ்ட் வந்து ஆதவ் அரசரோட எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கல. நான் படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஆனால் எனக்கு பிடிச்ச பாட்டு ஆதவ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதனால் எங்கே ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் கேமராமேன், மியூசிக் டைரக்டர். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன விஷயத்த எனக்கும் சொல்கிறேன். இந்த படத்தோடைய வெற்றிக்கு முதல் காரணம் டைரக்டர் டிகே. ஸோ இன்னைக்கு சக்ஸஸ் பார்ட்டிக்கு இன்னைக்கு இல்லை, இந்த படத்தோட வெற்றிக்கார மெயின் ஹீரோ டைரக்டர் டிகே தான். ஸோ நான் இது எங்கே வேணால் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீன் பிளே தான் ஹீரோ. We are all just puppets. So again, thanks DK. Great cinematography, wonderful music, great co-stars, lovely lyrics. மைசா வேணா எங்களுக்கு சோறு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. 30 நாளுமே நான் சப்பாத்தி, தால், பச்சை மிளகா இதெல்லாம் தின்னுட்டு இருக்காங்க நார்த் இந்தியாவில். அந்த குளிர் ஜாஸ்தி. ஸோ சப்பாத்தி வந்து பிளேட்டில் அவன்லேருந்து பிளேட்டில் வந்து சின்ன ஆகிடும். ஸோ மேகி கம்பெனியில் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் 50 பேர் மேகியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இவர் வர வரைக்கும் இவர் வந்து சமைச்சு எங்களுக்கெல்லாம் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு தந்தையா தேங்க்யூ.
காஸ்மோ சிவகுமார் வந்து கிளாடியேட்டர், அவர் பிரேவ் ஹார்ட்னா இவர் கிளாடியேட்டர். இவர் ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னோடனே அவர் வந்து பண்ணிடலாம், எவ்வளோ வெட்டு விழுந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்புறதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் இனிய சொன்னா பார்த்துட்ருக்கேன். ஸோ காஸ்டியூம் வீணா, லலிதா அண்ட் விஜி, தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய பயம் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ ஸ்டார்டட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யாருக்குமே யாரையுமே தெரியாது. எனக்கு குமார் சார் மட்டும் தெரியும், கோவில் இருந்தே பழக்கம் இருக்கு. ஸ்கிரிப்டை இந்த ஸ்கிரிப்டை கேட்ட உடனே ஓகேன்னு சொன்னார். என்னோட ஜாஸ்தி நம்பிக்கை வச்சது வந்துட்டு குமார் சார் தான். எனக்கு கூட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு, நர்வஸ்னஸ் இருந்துச்சு. இதை வந்து எப்படி ரிசீவ் பண்ணாமல் ஆடியன்ஸ், ஏன்னா இது காமெடியும் இல்லை த்ரில்லும் இல்லை, ஃபுல்லாக ரெண்டும் கலந்து ஒரு பிளெண்டில் போயிட்டு இருக்கு. இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு பயம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் குமார் சார் தான் என்னோட ஜாஸ்தி இது ஹிட்டுங்க, இந்த படம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றது என்னோட ஜாஸ்தி நம்பிக்கை வச்சுருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் கிருஷ்ணா சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து கொஞ்சம் வி ஹேட் அ வெரி பேட் ஸ்டார்ட். ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் ஓகே ஈகோலாம் கிடையாது. ஐ திங்க் வி ஜஸ்ட் டிடன்ட் ஆமாம் ஏதோ ஸோ அது சிங்க் வந்துட்டு ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் என்னாலும் சரி எல்லாருக்குமே அந்த வேலைன்ற ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ தட் வே கிருஷ்ணா இஸ் அ கிரேட் கை. நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் என்னோட கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு டைமிங் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம் 72 hours ஷூட் பண்ணேன். அப்போ வந்துட்டு கேமரா விட்டு நவரவே மாட்டார், கேமரா பின்னாடி தான் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வந்து ஓகே கேமரா ஆங்கிள் திருப்பணும்னா அப்படியே அந்த நாங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது அவரே வந்து யூஸ் பண்ணி காட்டுவோம். ஸோ தட் வே தேங்க்ஸ் ஸோ மச் கிருஷ்ணா, தேங்க்ஸ் லாட். அது நாட் ஜஸ்ட் கிருஷ்ணா, இட் இன்க்ளூட்ஸ் ரூபா, கருணா, அனுஸ்வரா, அது எல்லாருமே. ஏன்னா இதில் மெயின் இந்த படம் வந்து 48 days இவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டர்ஸ் தான். they were all very cooperative and they were top notch. Thank you very much. எனக்கு இது மாதிரி என்ன பேசணும்னு தெரியல. மயில்சாமி சார், எது சொல்லணுமோ உங்கள் ஆக்டிங் பற்றிலாம் நான் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை சார். நீங்கள் இது எல்லாருக்குமே தெரியும். அவரை பற்றி ஒன்றே ஒன்று தேங்க் பண்ணோம். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் 30 நாள் காஞ்சிட்டு இருந்தோம், சாப்பாடுலாம் அப்படியே எல்லாரும் சொங்கிட்டு போய் இருந்தவங்களுக்குலாம் வந்துட்டு திடீர்னு ஒரு ஹை எனர்ஜி ஒன்று வந்துச்சு. அது மயில்சாமி தான். ஏன்னா அப்படி சமைச்சார் எங்கள் எல்லாருக்கும் வந்து ஹோல் க்ரூக்கே சமைச்சு போட்டார். அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். மணி வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ். எனிவே நல்லா செஞ்சீங்க, ரொம்ப நல்லா செஞ்சீங்க. இன்ஃபேக்ட் அவரால் தான் இந்த ஸ்கிரிப்ட் வந்து இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ரூட் காஸ் அவர் தான். படத்தோட பிகினிங் வந்து இந்த கம்பெனியில் கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கும் குமார் சாருக்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்தது வந்துட்டு மணி தான். நிறைய விஷயம் ஓகே கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்தாலும் பட் ஹீ வாஸ் லைக் த பேக் போன். இன்னைக்கு இந்த தியேட்டர்லாம் ரிலீஸ் ஆகி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் டு ஆல் மை 8 நியூ டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். இந்த படத்துக்குள்ள வரும்போது இவங்க எல்லாம் சிங்க்குள்ள வரதே எனக்கு அந்த பயம்லாம் இருந்துச்சு. எல்லாருமே ஒரு ஓனர்ஷிப் எடுத்து பண்ணாங்க இந்த படத்துக்கு. இது வந்துட்டு ஓகே ஏதோ படம் எடுக்கிறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு இல்லாமல் எல்லாருமே இது ஏன் படம் அப்படின்னு சொல்லி உழைச்சாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஒரு எனர்ஜி தான் படத்துலேயே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை ஹிட்டில் சூப்பர் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ப்ரொடியூசர் எல்டர் குமார் சார். யூஸ்வலாக எங்களோட ஆர்எஸ் பட்மெண்ட் கம்பெனியில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறப்ப நிறைய ஆட்ஸ்லாம் கொடுத்து ப்ரொமோஸ்லாம் நிறைய செலவு பண்ணுவோம். இந்த படத்துக்கு அதை எங்களால் பண்ண முடியல. ஆனால் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா நான் யூஸ்வலாக ஒரு ஆடெல்லாம் கொடுத்து பயங்கர பேனர்ஸ் வச்சு டிவிலெலாம் நிறைய ஆட்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த தடவை அதிகமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து ஃபேன்ஸோட விடமாவும் அண்ட் உங்களோட ரிவ்யூஸ், மீடியாவோட ரிவ்யூஸ், உங்க எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் கம்பெனியிலேருந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் பேச விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட டெக்னீஷியன்ஸ் க்ரூஸ் எல்லாருக்கும் இவ்வளோ நல்ல படம் கொடுத்ததுக்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நாங்கள் வந்து நியூ டெக்னீஷியன்ஸ் வச்சு படம் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் வச்சு பண்ணோம். பட் ஒரு ரீசன் என்னன்னா, எங்கள் கம்பெனி வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஆனால் பின்னாடி நியூ கம்பெனி சொல்ல வரும்போது அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். நாங்களுமே ஒரு புதுசாக இருந்து அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற பொசிஷனில் என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்டேஜில் என்னால் பண்ண முடிஞ்சது. அதில் இவங்களுக்கு என்ன ரொம்ப ஸ்பெஷல்னா, இவங்க பண்ண தைரியத்தினால இன்னும் நிறைய நியூ டெக்னீஷியன்ஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது சினிமாவில். ஏன்னா இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க எங்கள் கம்பெனிக்கு. ஸோ நியூ டெக்னீஷியன்ஸை வச்சு படம் பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். எப்படி ஸ்டேஜில் இப்போ எல்லாரும் மாற்றி மாற்றி கலாச்சிட்டு இருந்தாங்களோ, இதே மாதிரி தான் படம் ஃபுல்லாக இருந்தாங்க நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோனா மேடம் வந்து அவர் பாய் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, அதை நம்பிடாதீங்க. பாவம் அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை தயவுசெய்து கேட்டுக்கிறேன், இப்படிதான் எல்லாரும் கலாச்சிட்டு இருக்கோம். எதுவுமே உண்மை இல்லை. அவர் பொண்ணு பார்த்தாச்சு, இப்போ கல்யாணம் நடக்க போகுது, பொண்ணு ரெடியா இருக்கு, ஊர்ல ரெடியா இருக்கு, சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ பொண்ணு, அதனால பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இப்போ நான் கேட்டுக்கிறேன், இவர் சொன்னது பொய். இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கலாச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு டீம். ஐ ஹோப் திரும்பவும் அவங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன், பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. திரும்பவும் நான் வந்து மீடியாவுக்கும் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுற எல்லாருக்கும் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் கம்பெனிக்கும் இது ரொம்ப முக்கியமான படம் எங்களோட இதில். ஸோ டிகே ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் உங்கள் டெக்னீஷியன் எல்லாருக்கும் சிங்கிள் ஒர்க் பண்ணி சொல்ல வரல, நான் எல்லாரையும் சொல்லிடுறேன். தென் கிருஷ்ணா, கருணா, எல்லாருக்குமே, ரூபா, எல்லாருக்குமே, மனேஸ்வரா, ஆதவ், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், சாரி எல்லா ஆக்டர்ஸுக்கும், மயில்சாமி சார், மல்லிகாந்த் சார், எல்லாரையும் நான் இந்த படத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்லுறேன். உங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணி முடிச்சுக்கிறேன். நன்றி.